மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 5 கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் என்ன ஆகும்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சுக்கிர பகவான் என்பவர் யோகாதிபதி. இந்த யோகாதிபதி உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, யோகாதிபதி உச்சம் பெற்று 2ஆம் வீட்டில் நடந்தால் ஒன்று நடக்கும், யோகாதிபதி உச்சம் பெற்று 3ஆம் வீட்டில் நடந்தால் வேற நடக்கும். ஸோ அப்போ அந்த யோகாதிபதி நடக்கும் 3ஆம் வீட்டில் இருக்கும்போது பல டெஸ்டிங்ஸ்லாம் நீங்கள் உள்ளாவீங்க. பல டெஸ்டிங்ஸ். அது என்ன டெஸ்டிங்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகாதிபதி அப்படிங்கிறது யாருன்னா, உங்களுக்கு நிறைய தனலாபங்களை தரப்போகிறார். ஆனால் அந்த ஆள் சாதாரணமாக தரமாட்டான். உங்களை அக்னி பரீட்சைக்கு உள்ளாக்கி உங்களை ஏண்டா இந்த உலகத்தில் பிறந்தோங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சு அதுக்கப்புறமா தான் அந்த பலன்களை தருவான். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இருக்கார். அவர் கூட ஒரு 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 சாதாரண பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் ஒழுங்காக படிக்க மாட்டான். அப்போது அந்த வாத்தியார் என்ன சொல்லியிருக்கார், தலைமை ஆசிரியர், யார் யாரெல்லாம் படிக்கலையோ அவனையெல்லாம் டெர்மினேஷன் பண்ணிடுங்க, இந்த ஸ்கூலில் சேர்த்தாதீங்க, அவங்களெல்லாம் வேலை எடுத்து துரத்து விட்ருங்க, அவங்கெல்லாம் படித்து ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல அப்படின்னு ரொம்ப கடினமாக பேசிட்டார். சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் காலையில் அவங்க ஸ்கூலில் ரங்கசாமின்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ரங்கசாமிங்கிற பையன் அவனும் படிக்க மாட்டான், யாரையும் படிக்கவும் விட மாட்டான், எல்லாரையும் கெடுப்பான். அந்த ரங்கசாமிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, கூப்பிட்டு அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பாவை இந்த மாதிரி, வாங்க நீங்கள் தான் ரங்கசாமி அப்பாவா, உட்காருங்க அப்படின்னோடனே ரங்கசாமி அப்பா சொல்லியிருக்காரு, சார் இங்கே பாருங்கள் சார், இங்கே பாருங்கள், நீங்கள் எது கூப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது ரங்கசாமி படிக்கிறதே இல்லை அதானே நீங்கள் சொல்ல போகிறீங்க? எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். ரங்கசாமினால் 10 பேருக்கு பிரச்சனை, அவன் எல்லாரையும் கெடுக்கிறான், அதானே சொல்ல போகிறீங்க? அதுவும் எனக்கு நல்லா தெரியும் சார். ரங்கசாமி ஒரு கேடுகட்ட அடிகட்டுன முட்டா போய, அதானே சொல்ல போகிறீங்க? அதுவும் எனக்கு நல்லா தெரியும் சார். சரிடா அப்பாடா, வேலை முடிஞ்சு, இவன் ரங்கசாமியை டிசி வாங்கிட்டு அனுப்பிடுவான் அப்படின்னு நினச்சிட்டு, சரி சார், அதான் பள்ளியில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க, அதனால் நீங்கள் ரங்கசாமி இங்கே பாருங்க சார், நான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் தான் கேட்குறேன். இந்த ஸ்கூலு கட்டடத்தை அப்படியே இடித்து பூசாக கட்டி கொடுத்துட்றேன், அந்த பக்கம் 4 டியூப் லைட் போட்டு கொடுத்துட்றேன், இந்த பக்கம் 2 கரண்ட் கம்பி வச்சு கொடுத்துட்றேன், உங்களுக்கு என்ன டொனேஷன் வேணுமோ நான் எல்லாத்தையும் செஞ்சிடறேன். அவனை எப்படியாவது இந்த 12ஆம் வகுப்பு மட்டும் பாஸ் பண்ண வச்சுருங்க. அவனை நீங்கள் இந்த 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா எங்கேயாவது வாத்தி வேலைக்கையாவது சேர்த்தாது நான் அவனை பொழைக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த ஆளுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது இப்போ அடிக்க வேண்டியது ரங்கசாமியை கிடையாது, இந்த ஆள் எவ்வளோ வாத்தி வேலையை கேவலமாக நினச்சிருந்தான்னா இதெல்லாம் இடித்தாவது பாஸ் பண்ணி விடு, நான் எப்படியாவது அவனை வாத்தி வேலைக்கு சேர்த்தாவது பொழைச்சி வச்சுக்கிறேன்னு சொல்கிறான். ஸோ இதுதான் உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு நடக்கும். மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 5 கூடையவனே உச்சமாக இருந்தாலும், உங்களுக்கு டிவி உங்கள் வீட்டை கட்டடத்தை இடித்து கட்ட போகிறாங்க, லைட்டு போட போகிறாங்க, எல்லாம் போனாலும் அது யார் பண்ண போகிறா? ஒரு வீணாக போனவன் வாத்தியார் வேலையோட புனிதம் தெரியாத ஒரு மொக்கு நாயி அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. இந்த மாதிரி ஒரு அவஸ்தையில் மாட்டிக்குவீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அறிவே இருக்காது, ஆனால் அவனுக்கு எல்லோரும் மாலை போடுவாங்க, டாக்டர் பட்டம் கொடுப்பாங்க. ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு செம்மல்பாங்க, பகுத்தறிவு பகலவம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அப்படி கோவமாக வரும். யார் இவனா? ரோட்டோரமாக உட்காந்து 3 சீட்டு விளையாடுற மாதிரியே ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு இவன்லாம் கல்வி தந்தையாயிவன் அப்போ நமக்கு தோணும். ஆனால் நம்மளால் அதை சொல்ல முடியாது. அதுதான் பிரச்சனை. 5 கூடையவன் 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும். இதே 5 கூடையவன் 3ஆம் வீட்டில் நடக்கும் பொழுது வேறு சில பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதே வாத்தி என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் அப்போ இந்த பையன் இருக்காம பாருங்க, இந்த பையனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? இந்த பையனுக்கு நம்ம அப்பா இந்த மாதிரி வாத்தி கேவலப்படுத்திட்டாரு, வாத்தி வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதாவது வாத்தியார் வேலைக்கு வேண்டான்னு சொன்னது இவருக்கு பெரிய கேவலமாக போயிருச்சான். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சரி நம்ம வாத்தியாரை பழி வாங்கிடலாம் அப்படின்ட்டு பெரிய வாத்தியார் என்ன சொல்கிறார், பெரிய ஹெட்மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நாளைக்கு இந்த மாதிரி ஸ்கூலில் ஆடிட்டிங்க, யார் யாரெல்லாம் இந்த சில்லற பசங்களோ அவனுங்களுக்கெல்லாம் லீவு கொடுத்து அனுப்பிவிட்ருங்க, இவெல்லாம் ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல, நாளைக்கு பெரிய அதிகாரி வரப்போகிறாரு, பெரிய அதிகாரி வரும்போது இவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லி வச்சுருந்தேன் நம்ம மானத்தை வாங்கிட போகிறான் அப்படின்னு சொன்னாரான். நம்ம பையனுக்கு ஒன்று தான் தெரியும், நீங்கள் எது கேட்டாலும் தெரியாது அவ்வளோதான் சொல்லுவான், வேறு எதுவுமே சொல்ல மாட்டான்.
அவனுக்கு தெரியுது தெரியல, அது வேறு விஷயம் இல்லை. எங்கள் அப்பாவை கேவலப்படுத்திட்டல, அதனால் நீ எது கேட்டாலும் தெரியாது, அதான் சொல்லுவான். அப்போது என்னாகும், டே தம்பி, நாளைக்கு நீ லீவ் போட்டுடுறா, வராதரா. இல்லை சார் நான் வருவேன் சார், எனக்கு பெரிய அதிகாரி பார்க்கணும் சார். நான் சொன்னால் கேளுடா, வராதரா. இல்லை முடியாது சார், வருவேன் சார்னு வந்துட்டான். 8:30க்கு வந்த உடனே அந்த பெரிய அதிகாரி கேட்குறாரு, சரி இதுக்கு முன்னாடியே இந்த வாத்தியார் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காருன்னா, யார் யாரெல்லாம் கேள்விக்கு பதில் தெரியுமோ தெரிஞ்சவன்லாம் இடது கையை தூக்கு, தெரியாதவன்லாம் வலது கையை தூக்கு, நான் அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சவனா பார்த்து கேள்வி கேட்டு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாத்தியார் ஒரு ஐடியா வச்சுருக்காரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, வந்த மூத்த அதிகாரி கேட்குறாரு, சரி கேள்வி கேளு அப்படின்னோடனே, இந்த மாதிரி வந்து ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியுமோ அப்படின்னு கேட்டவுடனே பாதி பேர் இப்படி தூக்குறான், பாதி பேர் அப்படி தூக்குறான், எல்லாம் தூக்குறாங்க. உடனே அதிகாரி என்ன பண்ணுறாரு, பார்த்தீங்களா எல்லோரும் பாருங்கள் சார், எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் சார், நீங்களே பாருங்கள் சார், கிளாஸ் எவ்வளோ அருமையாக நடக்குது பாருங்கள் சார் அப்படின்னோடனே, அப்போ நம்மால் மட்டும் 2 கையும் தூக்குறான். ஏன்னா இவனுக்கு ஆசை என்னென்னா எப்படியாவது இவரை மாட்டி விடணும். ஏன்னா இவங்க அப்பாவை என்ன சொல்லிட்டான், நீ வாத்தி வேலைக்கு கூட செய்ய சொல்லிட்டான். அதனால் இவன் என்ன பண்ணுறான், அப்பா ஆர்வமாக இருக்கான், அவனை கேளியா, தம்பி சொல்லுப்பா, பகலில் ஆந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? இல்லை சார் தெரியாது சார் அப்படின்ட்டு இருக்கான். பார்த்தீங்களா சார், சுவாலஜியில் கேட்டால் கூட எவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் பாருங்க சார். இந்த மாதிரி, அதாவது இது ஒரு பெரிய கதை, இதை பற்றி சொன்னால் இன்றைக்கி ஃபுல்லாக போதாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில முட்டாள் மாணவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 5 கூடியனே உச்சமாக இருந்தாலும் நமக்கு நல்லா தெரியும் இந்த காரியம் நடக்கும்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காரியத்தை நானே பண்ணால் கரெக்டாக பண்ணியிருப்பேனே, போய் ஒரு முட்டாப்பேட்டை வந்து மாட்டிக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து இதை அச்சீவ் பண்ணி நமக்கும் இந்த கெட்ட பேர் வருதே போன்ற எண்ணங்கள் வரும். அதனால் நீங்கள் 5 கூடியன் உச்சமாகும் பொழுது தனித்து செயல்படுங்கள், கூட்டு வியாபாரம் வேண்டாம். எதாக இருந்தாலும் நீங்கள் தனியாக பண்ணுங்கள், வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.